எல்லோருக்கும் வணக்கம். இந்த வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோசிங்கில் வந்து நடந்திருக்கு. முக்கியமாக இன்னைக்கு வந்து ஆட்டோ ஸ்டாக்ஸ், ஆட்டோ செக்டார் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆயிருக்கு. வீடியோக்குள்ளே அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டியை நம்ம வந்து பார்க்கும்போது நிஃப்டி வந்து ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் ஆஃப்டர் நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு கன்சால்டேஷன் நடக்குது. பொசிஷனலாக ஓவரால் ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு. இந்த அப் ட்ரெண்டில் நல்ல பாட்டம் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் ரைட் நோ மார்க்கெட் இருக்குது. சரி, மார்க்கெட் அப்போ எப்போ ரிவர்சல் ஆகும்? நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீபவுண்ட் அப்சைடு ரிவர்சல் எப்போ நடக்கும்னா, இப்போ ரைட் நோ வந்து பாருங்க, இந்த ஒரு வேலை தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரி, ஆஃப்டர் ஒரு கன்சால்டேஷனுக்கு அப்புறம் ரீசெண்டாக இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடந்தது, டவுன் சைடு பிரேக் அவுட் நடந்தது. ஓகே, டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனது. டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிட்டு இன்னைக்கு கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆன மார்க்கெட் கரெக்டாக எங்கே வந்து நிற்கிது பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ட்ல வந்து நிற்குதா. அப்போ மார்க்கெட் வந்து அப்சைடு அப்படின்னா இந்த அப்சைடு ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே ஃபர்தராக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, இந்த டவுன் சைடு ட்ரெண்டு கிட்டத்தட்ட எத்தனை முறை இந்த ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆகுது. இங்கே ஃபாலோ ஆயிருக்கு, இங்கே ஃபாலோ ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கு கூட வந்த மார்க்கெட்டு கரெக்டாக இங்கே நிற்கிது. அப்போ நாளைக்கு குறிப்பிட்ட இந்த லெவல், அதாவது 23,830 835, இதுக்கு மேலே வந்து ஒரு 1 hour கேண்டில் வந்து பிரேக் அவுட் ஆகுதா, அப்சைடில் பிரேக் அவுட் ஆகுதா, அதை பாருங்கள். ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட்லீஸ்ட் 23,850க்கு மேலே மார்க்கெட் வந்து ஒரு 1 hour கேண்டில் க்ளோஸ் ஆகுதாங்கிறத பாருங்க. ஓவரால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு சரி, இந்த ப்ரைஸ் ஆக்ஷன்ங்கிறது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஹவர்லியில் கிட்டத்தட்ட மோஸ்ட் ப்ராபப்ளி கிட்டத்தட்ட 4th டைம் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. இதே இதை அப்படியே இந்த சைடு போடுங்க, ஒரு சைடுவேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுதா. என்டையர் மார்க்கெட்டும் வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கா. ஸோ ஒரு நாள் ஃபால் ஆகுது, ஒரு நாள் ரைஸ் ஆகுது, அகெயின் ஒரு நாள் ஃபால், அகெயின் ஒரு நாள் ரைஸ். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸில் இருக்குது. கீழே ஃபால் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 23,400ங்கிறது வந்து நமக்கு சப்போர்ட்டாகவும், அப்சைடில் 23,850ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். அப்போது ரைட் நோ மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இன்பிட்வீனில் ட்ரேட் ஆகுது. இன்கேஸ் அப்சைடு ரிவர்சல் அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த லெவல் 23,850க்கு மேலே ஒரு 1 hour கேண்டிலாவது பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, மோஸ்ட் ப்ராபப்ளி வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே இருக்கவங்க பை சைடு வந்து எடுக்காதீங்க. எப்போ வேணாலும் ஷார்ப்பாக மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகலாம். சேம் சென்செக்ஸும் பாருங்கள், இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்தது. கரெக்டாக இன்னைக்கு ரீபவுண்ட் ஆன மார்க்கெட்டு எங்கே வந்து நிற்குது, இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்குதா. இதே போல் சைடுவேஸ் மார்க்கெட், இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டும் கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸில் வந்து நிற்குதா. அப்போ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது. 78,900 இதுக்கு மேலே வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 minutes கேண்டிலோ இல்லை 1 hour கேண்டிலோ இதை பிரேக் அவுட் ஆகும்போது மட்டுமே ஃபர்தராக மார்க்கெட் வந்து அப்சைடு ரிவர்சல் ட்ரெண்டு அப் ட்ரெண்டாக இருக்குது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட் நோ மார்க்கெட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோனில் தான் இருக்கும். இதுவுமே லைக் வந்து இந்த மாதிரி சேம் நிஃப்டி மாதிரி தான் சென்செக்ஸும் இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு அப்சைடு பிரேக் அவுட் ஆகலை, வித்தின் இந்த ஜோனில் இருக்கிற வரைக்கும் ஃப்ரெஷ் பை சைடு எடுத்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் திரும்பவும் ஃபால் ஆகலாம். 77,500ங்கிறது நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அப்சைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 78,900, பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 77,500. சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக தான் ஸ்டில் நோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே போல் பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போதும் சேம் லைக் இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் தான் லாஸ்ட் வீக் ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருந்தது. இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் ரைட் நோ மார்க்கெட்டும் ரெசிஸ்டன்ட் ஜோனில், இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ட் ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 51,400 450ங்கிறது இந்த ட்ரெண்டுடைய ரெசிஸ்டன்ட் ஜோன்.
அதே போல் நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு டபுள் பாட்டம் ஜோனில் ட்ரேட் ஆகுது. இதில் வந்து பாருங்கள், சேம் இந்த டாப் டு டாப் கனெக்ட் பண்ணும்போதும் மார்க்கெட் வந்து ஒரு பாக்ஸ் டைப்பாக ட்ரேட் ஆகுதா? அப்சைடில் வந்து 51,800 850ங்கிற ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு பாட்டமில் 50,500 பாக்ஸ் டைப்ல ட்ரேட் ஆகுதா? சப்போர்ட் ஆகும் வித்தின் இந்த ஜோன். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு பாக்ஸ் டைப்ல வந்து ட்ரேட் ஆகுது. இன் கேஸ் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு பாக்ஸ் அப்சைட்ல ரைஸ் ஆச்சு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல ட்ரேட் ஆகுது. 51,000 சென்செக்ஸ் வந்து ஒரு சைடு பாட்டம் சப்போர்ட் டவுன் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆகுது. 500. இந்த மாதிரி ட்ரெண்டு பேட்டர்ன்ஸு, ஸோ இதெல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். இது ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒரு ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகணும், ரீடெஸ்ட் எடுக்கணும், ஃபர்தராக அப் சைடு இல்லை டவுன் சைடு ஒரு ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். வேவ் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு ஆக்ஷனுக்கு எவ்வளோ ரியாக்ஷன் நடக்கும், நெக்ஸ்ட் இம்பல்ஸ் எவ்வளோ போகும். ஸோ இதில் கிளியராக என்ட்ரி டார்கெட் கிளியராக டெஃபினட்டாக பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நான் போஸ்ட் பண்ணது லைவ் மார்க்கெட் அனாலிசிஸில் MI3 மெத்தடில் ஃபார்ம் ஆகிருக்குது. நிஃப்டி ஃபால் ஆகிட்டு இருக்கும்போது 23,700 சப்போர்ட்டு, இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். ஃபால் ஆகிட்டு இருக்க மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகும் டுவர்ட்ஸ் 23,740 வரைக்கும் ரிவர்சல் ஆகும். இதுதான் என்னோடய அனாலிசிஸு. மார்க்கெட் எக்ஸாக்டாக 23,702 இருந்து 23,735 வரைக்கும் ரைஸ் ஆயிருந்தது. இதுக்கான வாய்ஸ் மெசேஜ் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் பப்ளிக் டெலிகிராம் சேனல். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைன். கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் ஜனவரி 6th ஸ்டார்ட் ஆகுது. லைவ் மார்க்கெட் டைரக்ட் கிளாஸஸும் ஜனவரி 6th ஸ்டார்ட் ஆகுது. 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து ஜனவரி 12th ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகிருக்குது ஆட்டோ செக்டார் தான். ஸோ நாளைக்கு F&Oவில் ட்ரேட் பண்ணுறவங்க, ஸ்டாக்ஸில் இருந்து F&Oவில் ட்ரேட் பண்ணுறவங்க ஆட்டோ ஸ்டாக்ஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஒரு 3 ஸ்டாக் வந்து எடுத்திருக்கோம். மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டமில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் வந்து யூபிஎல்லும் ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டில் ஆல்ரெடி நமக்கு வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்காங்க. இது வரைக்கும் சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருந்தது பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ இந்த அப் ட்ரெண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான மொமெண்டம் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ யூபிஎல் வந்து ஃபார் இன்ட்ராடே பர்பஸ்க்கு நாளைக்கு வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸ் மெத்தட், ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக்கல், இண்டிகேட்டர், வாட் எவர் அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஸ்டாக் மட்டும் சொல்கிறேன். ஃபைன். தேர்ட் வந்து முத்தூட் ஃபினான்ஸ். இதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகிருக்கு. அப்சைட் ரீபவுண்ட் ஆகி ஒரு மொமெண்டம் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டாக்கு நாளைக்கு இன்ட்ராடே பர்பஸ்க்கு F&Oவில் ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஃபைன். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு ப்ரீவியஸாக இது வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. ரைட் நோ ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் இருக்கா. இது வந்து ட்ரெடிஷ்னல் அனாலிஸாக இருந்தால் கூட ஈவன் இது கண்டிப்பாக அப்சைடில் தான் பிரேக் அவுட் ஆகும். இப்போ வரைக்கும் பிரேக் அவுட் ஆகலை, ஆனால் பிரேக் அவுட் ஆகும். வேவ் அனாலிசிஸ் படி GA மெத்தடில் ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட் இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா 6,150 இந்த ஜோனில் மார்க்கெட்டு அப்சைடு வந்து ரிவர்சல் ஆகும். டுவோர்ட்ஸ் 6,200 வரைக்குமே அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ட்ராடே பர்ஸ்பெக்டிவில் பை சைடே இருங்க. அப் டு 6,150 வரைக்குமே பை ஆன் டிப்ஸில் வந்து இருக்கலாம். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக் சப்போர்ட், ரெசிஸ்டன்ட், ட்ரெண்ட் அப்டேட்னா அதையும் கீழே தெரிவிங்க. கமெண்ட்ஸில் வந்து பதிவு போடுறேன். நன்றி, வணக்கம்.